வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு. தொடர்ந்து 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகை விடுமுறை காலத்தை கருத்தில் கொண்டு ஜனவரி 17ஆம் தேதி அரசு விடுமுறை அறிவிப்பு. பல்வேறு தரப்பினரின் கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. ஜனவரி 17ஆம் தேதி விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகைக்கு 6 நாட்கள் தொடர் விடுமுறை. ஜனவரி 17க்கு பதிலாக ஜனவரி 25ஆம் தேதி வேலை நாளாக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் 4 அறைகள் வெடித்து தரைமட்டமானதில் 6 பேர் உயிரிழப்பு. உரிமையாளர்கள் 2 உள்ளிட்ட 4 பேர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு. பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி. காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவு. திமுக அரசின் மெத்தன போக்கால் பட்டாசு ஆலைகளில் விபத்துகள் அதிகரிப்பு என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. அனைத்து பட்டாசு ஆலைகளிலும் உரிய பாதுகாப்பு வசதி உள்ளதா என்பதை அரசு ஆய்வு செய்ய அண்ணாமலை, பிரேமலதா உள்ளிட்டோர் வலியுறுத்தல். பட்டாசு ஆலை விபத்தில் இறந்தவர்களின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைப்பு. விபத்து தொடர்பாக ஆலையின் போர்மேன்கள் 2 கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரனின் கோட்டூர்புரம் வீட்டில் லேப்டாப் பறிமுதல். செல்போனில் இருந்தது போல லேப்டாப்பிலும் ஆபாச படங்கள் இருந்ததாக தகவல். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதான ஞானசேகரன் வீட்டில் முக்கிய ஆவணங்கள், பட்டாக்கத்திகள் சிக்கின. 6.5 மணி நேரம் தேடி கிடைத்தவற்றை பெட்டியில் போட்டு எடுத்துச் சென்ற காவல்துறை. முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. மேடம், என்ன விசாரணை எவ்வளவு நேரம் போயிருக்கு மேடம்? விசாரணை எந்த என்ன மாதிரியான ஆவணங்கள் மேடம்? யார் அந்த சார்? அதுக்கு ஏதாவது விடை தெரிந்தா மேடம்? கேமரா கொடுங்க. என்ன டாக்குமெண்ட் தெரியலப்பா. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் மாணவி குறிப்பிட்ட சார் யார் என விசாரணை. பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியல் செய்வதாகவும் கனிமொழி குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத அவசர நிலையை திமுக அரசு பிரகடனப்படுத்திவிட்டதா என கே. பாலகிருஷ்ணன் கேள்வி. ஆயிரக்கணக்கான போராட்டத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டு இருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு பதில். கழிவுநீர் கால்வாயில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடலுக்கு அமைச்சர் பொன்முடி அஞ்சலி. அரசு சார்பில் 3 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குடும்பத்தினரிடம் வழங்கினார். விக்கிரவாண்டியில் பள்ளி கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சிறுமியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைப்பு. அஞ்சலி செலுத்த வந்த அமைச்சர் பொன்முடியிடம் கண்ணீர் விட்டு கதறிய குடும்பத்தினர். சிறுமி உயிரிழந்த வழக்கில் கைதான பள்ளி ஆசிரியர் ஏஞ்சலுக்கு 10ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். தாளாளர் எமில்டா, முதல்வர் டொமினிக் மேரி ஆகியோருக்கும் ஜனவரி 10 வரை நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவு. பொள்ளாச்சி அருகே கட்டுமான பணியின் போது சுவர் இடிந்து விபத்து. இடிபாடுகளில் சிக்கி வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக சட்டப்பேரவையில் விவாதிக்க வேண்டும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு நோட்டீஸ் வழங்கிய விசிக. புதுக்கோட்டை தச்சங்குறிச்சியில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. அதிக காளைகளை பிடித்து மதுரையைச் சேர்ந்த ஸ்ரீதர் முதலிடம். நீண்ட நேரம் களத்தில் நின்று விளையாடிய புதுக்கோட்டை முத்துசாமியின் காளைக்கு முதல் பரிசு.
வல்லம் பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவரின் காளை இரண்டாவது பரிசை தட்டிச் சென்றது. தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு மேடையிலிருந்து ஒருவரை இறங்கச் சொன்னதால் வாக்குவாதம். விழா மேடையிலேயே ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. தூத்துக்குடியில் வெளிநாட்டு ஆண்களும் பெண்களும் ஓலை கொளுத்தி புது பானையில் பொங்கலிட்டு உற்சாகம். ஆட்டோக்களில் வரிசையாக தூத்துக்குடி நகரையும் வலம் வந்து குதூகலம். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள கல்லூரியில் களை கட்டிய பொங்கல் கொண்டாட்டம். உற்சாகமாக நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய மாணவ மாணவிகள். ஆம்சாங் கொலை வழக்கில் கைதான சிலரை விடுவிக்க கோரிய மனுக்கள் மீது தற்போதைய நிலையில் விசாரணை நடத்த முடியாது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் நிராகரிப்பு. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் ஜனவரி 10 கனமழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 2 நாட்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். பெஞ்சல் புயலை தீவிரமான இயற்கை பேரிடராக அறிவித்தது தமிழ்நாடு அரசு. பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் அரசிதழ் வெளியீடு. வேலூர் எம்பி கதிரானந்துக்கு சொந்தமான கல்லூரியில் 2வது நாளாக அமலாக்கத்துறை சோதனை. கல்லூரிக்கு வெளியே துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு. வந்தார்கள், ஒன்றுமில்லை என்று எழுதி கொடுத்துவிட்டு சென்று விட்டார்கள். வேலூரில் மகன் கதிரானந்த் எம்பி வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை குறித்து அமைச்சர் துரைமுருகன் சென்னையில் பேட்டி. விண்வெளியில் பயிர் செய்வதில் புதிய சாதனை படைத்த இஸ்ரோ. PSLV C-60 ராக்கெட் மூலம் அனுப்பப்பட்ட போயம் 4 இருந்த விதைகள் முளைவிட்டதாக அறிவிப்பு. விண்ணில் 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இஸ்ரோவின் ஸ்பெட்டெக்ஸ் A மற்றும் ஸ்பெட்டெக்ஸ் B செயற்கைக்கோள்கள் தூரத்தை படிப்படியாக குறைத்து ஜனவரி 7 ஒருங்கிணைக்கும் பணி தீவிரம். சிட்னி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 6 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன்கள் முன்னிலை பெற்ற இந்திய அணி. கேப்டன் பும்ரா காயமடைந்ததால் பெரும் சிக்கல். ஆஸ்திரேலிய டெஸ்டுடன் ஓய்வு பெறப் போவதாக வெளியான தகவல்களுக்கு ரோஹித் சர்மா மறுப்பு. அணியின் நலன் கருதியே சிட்னி டெஸ்டில் விளையாடவில்லை எனவும் விளக்கம். டெஸ்ட் போட்டியின் முதல் ஓவரில் அதிக ரன்கள் விளாசிய இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்தார் ஜெய்ஸ்வால். சிட்னி டெஸ்டில் மிச்சல் ஸ்டார்க் வீசிய ஓவரில் 4 பவுண்டரிகளை விளாசி அசத்தினார். நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சாமி தரிசனம்.
அலிபிரியிலிருந்து பல ஆயிரம் படிகள் நடந்தே மலையேறி வழிபாடு. திரையரங்கு நெரிசலில் பெண் உயிரிழந்த வழக்கில் நடிகர் அல்லு அர்ஜுன் மாமனார் காஞ்சர்லா சந்திரசேகர ரெட்டி ஆஜர். ஹைதராபாத் நாம்பள்ளியில் உள்ள கிரிமினல் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம். உலகின் மிக வயதான ஜப்பானிய பெண் மரணம். டோமிகோ இடுகா என்ற அவருக்கு 116 வயது. மியான்மர் நாட்டின் சுதந்திர தினத்தையொட்டி 6000 கைதிகள் விடுதலை. சிறை வாசலில் கண்ணீர் மல்க வரவேற்ற உறவினர்கள்.